குழந்தைகளைப் போல வஞ்சிகளற்ற ஞான பாலை அறிந்த ஆர்வம் உள்ளவராய் இருங்கள். இதை அறிந்தால் நீங்கள் வீட்டில் வளர்வீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரியவர்களே, நான் இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கின்றோம். நம்ம ஒவ்வொருவரும் இறைவன் செய்த நன்மைக்காக நன்றி பலி செலுத்த வந்திருக்கின்றோம். திருப்பதி ஆகியவர்களே ஒரு யூகிரிஸ்ட் என்று சொல்வார்கள். லத்தீனிலே எயுகிரிஸ்டியா என்று சொல்வார்கள். லத்தீனிலே எயுகிரிஸ்டியா என்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் நன்றி செலுத்தும். அதனால் திருப்பதியே ஒவ்வொரு திருப்பதியும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறதாக இருக்கிறது. இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிர்வகித்த எல்லா நன்மைகளுக்காக செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக செய்யப்படுகின்ற எல்லா நன்மைகளுக்காக நம்முடைய உள்ளத்தில் கிடைத்ததற்கு நாம் இறைவனுக்கு திருப்பதிக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தூய்மை நண்பர்களே, நாம் பகுதியோடு பங்குபெறுவதற்கு பாவங்களை நேற்று நாங்கள் வந்து ஆண்டவரிடம் மன்னிப்போம். எல்லா பகுதிகளிலும் எல்லாம் நம்மை இறக்க வேண்டும். நம் பாவங்களை மன்னித்து நம்மை இறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உள்ளங்களிலே அவர்களுக்கு மாட்சி உண்டாகுக, அமைதியாகுக. வாழ்க்கையிலும் நாட்டினைப்படுத்துகிறோம். உண்மையான நாட்டினைகளுக்கு உமக்கு நன்றி கொள்கின்றோம். வாழ்க்கை அரசு எல்லாம் ஒரே மகனாய் கொடுத்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மகனாகி இருந்தார். இறைவன் சொன்னது தந்தையின் திருமணம் உலகின் பாவங்களை போக்குவதே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவதே எங்கள் நன்றாக இருக்கிறது. தந்தை நலப்பக்கம் வைத்திருப்பவரை எங்கள் மேல் இரக்கமாயிரும். மேலும் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியானவரும் தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடி பார்க்கிறார்கள். நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீ தூண்டுகின்றீர். நீ வழங்கி வரவை கொடுக்குகின்றீர். இவ்வாறு திருமணத்தினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்பு அடைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்கிறார்கள். உன்னோடு தூயாவின் மன்னிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற விராட்டவரும் ஒரு பெருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நம்பிக்கை கொண்டவர் அனைவரும் உண்டாகின்றன. எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலின் வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள்
42-47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடிக்குவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நினைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாய் பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் ஏழைகள் தோறும் அப்பத்தை பெற்று உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களுடைய எண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்பை கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து தமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேரு எழுதிய முதல் வாசகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வரை. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுள் தந்தையும் ஆண்டவர் நோக்கி அவர்கள் பேரிடத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை போலும் உங்களுடன் விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளை வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இரக்கத்தின் இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பலவகை சோதனைகள் தீவிர வேண்டியிருக்கும். அந்நாளிலே பேருறவு கொள்வீர்கள். அணையக்கூடிய பொன் நெருப்பினால் குடம்பிடப்படுகிறது. அதைவிட வெளியுறவு உங்கள் நம்பிக்கையை வெளிப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்தது இனியும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டது இனியும் நம்பிக்கை கொண்டு சொல்லெல்லாம் ஒப்பற்ற மகிழ்ச்சியடைய பேருரிமை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம நம்பிக்கையும் தெரிந்தீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கும். நன்றிக்கு முன் வாழ்க்கை. அல்லேலூயா அல்லேலூயா. தோமா என் கண்டதால் நம்பினார். காணாமை நம்புவோர் பேர் பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதிகாரம் 20 மக்கள் அந்த வாரத்தின் முதல் நாள் அன்று மாலை 7 யூதர்களுக்கு 5 சீடர்கள் தாமும் இருக்கும் இடத்தில் கட்டுகளை 3 வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி இருக்காக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியும்
அவர் தம் கைகளையும் நிலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இங்கே இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னதும் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னித்தீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். மன்னிப்பவர்கள் ஒருவரான திடீர் என்னும் தோமா இயேசு அங்கே வருகிறது. அவர்களும் இல்லை. மற்ற சீடர்கள் அவர்களிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுவை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விராலை என் கையில் இட்டார் என்று நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே போயிருந்தார்கள். அந்த தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை என் கையில் ஏற்றி விழாவில் எடு, கையும் கரைத்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் என்றார். 7 பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைவனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. நாம் எல்லோரும் நினைக்கிறோம், தோமா சந்தேகப்பிராணி, சந்தேக தோமா என்று அவர்களுக்கு நாம் அவருக்கு அருமை கொடுத்திருத்தோம். இது தவறு. என்றால் இயேசு கிறிஸ்து முதன்முறையாக சீடர்களுடன் வந்தபோது அவர்கள் நம்பவில்லை. ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? நீங்கள் என்ன நம்பவில்லையா? பாருங்கள், என்னுடைய கைகளை பாருங்கள், வந்து தொட்டு பாருங்கள். இன்னும் வேணும்னா அவங்களுக்கு வேணும்னா ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, நான் சாப்பிட்றேன். உண்மையாக நான் இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? உண்மையாக இல்லையா? ஏன்னா அவர் எல்லோரும் சந்தேகப்பட்டார்கள். தோமா மாத்திரம் நாம் சந்தேகிக்கிறான்னு சொல்லியிருக்கணும். எந்த உரிமை இருக்கு? கிறிஸ்துவையில் என்ன எப்படியெல்லாம் நடந்திருக்கீங்களா? 2வது, தோமா அவருடைய விழாவிலை கை வைத்தாரா அல்லது வைத்தாரா? இல்லை. அநேக பெரிய பெரிய ஸ்தலங்களெல்லாம் அவர் கை வைத்த மாதிரி போயிட்டு. இது வேறுபட்ட இல்லை. 3வதாக ஆண்டு சொல்கிறார், என்னை பார்த்து நம்பினவர்கள் நீங்கள், பார்க்காமலே நம்புகிறவர்கள் அதிகம் பேர் இருக்கு. அதில் நம்ம தான் இருக்கும். கடற்கரை தான் சேர்த்து, அதுதான் விசுவாசம். நாம் பார்க்க இல்லை, தொட்டு பார்க்க இல்லை. நம்ம எல்லோரும் உண்மையாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்ம இருக்கிறார், இப்பொழுது உண்மை நேரத்தில் இருக்கிறார் என்று நாம் நம்புகிறோம். ஆண்டவருக்கு நன்றி. வழக்கமாக நான் எப்போதுமே இதை எழுதிட்டு வருவேன். என்னால் ஒரு தடவை 2 தடவை பார்ப்பேன். ஆனால் இப்பொழுது எல்லாம் மருந்து பண்ணல, அடிக்கடி நான் பார்க்க வேண்டியது. அன்பு நான் நன்றி பணி செலுத்துவதற்காக மிகவும் அந்த எல்லா குடும்பத்திலும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். ஜபத்தில் பலவிதமான ஜபங்கள் உண்டு. அதில் ஒரு விதம் நன்றி செலுத்துவது. ஆனால் இந்த நன்றி நாம் செலுத்தும் பொழுது
பல காரியங்கள் நம்முடைய மனத்தில் வருகின்றன. ஒன்று, ஏன் நாம் நன்றி செலுத்துகின்றோம்? இறைவன் நமக்கு அவ்வளவு நன்மை செய்திருக்கின்றார். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்று நான் சொல்கிறேன். நன்றி செலுத்தும்போது, இறைவா இது எவ்வளவு எங்களுக்கு அன்பு உள்ளவர் ஆண்டவரே, நமக்காக நன்றி செலுத்துகிறோம் சொல்கின்றோம். அது மாத்திரமில்லை, இறைவா நீ செய்த காரியங்களை நீ மாத்திரம்தான் செய்ய முடியும், யாருக்கும் எல்லாம் செய்ய முடியாது என்று ஆண்டவருடைய அளவில்லாத ஆற்றலை நாம் வெளிப்படுத்துகின்றோம். வெளிப்படுத்துவது மாற்றமில்லை, இறைவா போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், நமக்கு நன்றி கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம். அதனால் நாம் நன்றி ஜெபம் என்று சொல்லும்பொழுது இறைவனுடைய அன்பை இருக்கின்றோம், அவருடைய அளவில்லாத ஆற்றலை omnipotence என்று சொல்லுகிறோமே, இன்ஃபினிட் பவர், அதை அறிக்கையிடுகின்றோம். அவரை நாம் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். இது எல்லாமே அன்பிலே இந்த நன்றி செலுத்துவது ஜெபத்திலே வருகின்றது. அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்பியது, நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியிருக்கின்றீர்கள். எதற்காக நன்றி செலுத்துகிறது? எப்படி துவக்குகிறது? இவ்வளோ மொழி கைகள் பாருங்கள். இந்த கை என்ன வேணாலும் செய்யணும் தெரியும், உங்களுக்கு தெரியும். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அவங்க விலங்கு தான் என்னென்ன காரியங்களெல்லாம் எனக்கு எல்லாம் செய்யணும். அதே போல் இந்த கண்கள், காதுகள், கால்கள், ஒவ்வொரு நம்முடைய அளவுக்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு அருமையான காரியங்கள் செய்வது. வெளியே பார்க்க மாற்றமில்லை, பார்க்கக்கூடாத நம்முடைய இருக்கிறது, நம்முடைய சுவாசத்தை நாம் பார்க்காத காரியங்கள் தான் மிக முக்கியமான காரியங்கள். அதெல்லாம் செய்துக்கிட்டே தான் இருக்கு. எதையும் சுற்றிட்டு இருக்கா, நான் உண்மையாகவே மூச்சு விடுறேன் பார்க்கறது, அது நடந்துகிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கார். நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் விரிவாக இத்தனை நாள் நான் வாழ்ந்திருக்கிறேனே, இத்தனை காரியங்கள் நான் செய்திருக்கிறேனே, இத்தனை இதற்காக நான் நன்றி செலுத்துவேன். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் முதலாவது நம்முடைய உடலுள்ள காரியத்திற்காக சுற்றுவதை பாருங்கள். ஏதாவது ஒரு நிறைய காரணமாக பார்த்துருக்கீங்களா? இதில் எத்தனை பெஷல்ஸ் இருக்குது, இதில் எத்தனை இருக்குது, அந்த பூவில் எப்படி இருக்குது, இந்த பூவில் எப்படி இருக்குது. ஒரு பூவில் ஒரு பெட்டல் தான் இருக்குது. நீங்கள் அந்த பேர் நடந்து ஒரு பெட்டல் தான் இருக்குது, வெள்ளைக்கலைகள். ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு பார்க்கணும், சுற்றுவதை பாருங்கள். ஆண்டவர் நமக்காக படைத்திருக்கின்ற இந்த உலகத்தை பாருங்கள். மணலை பாருங்கள், கடலை பாருங்கள், சூரியனை பாருங்கள், மழையை பாருங்கள், காற்றை பாருங்கள். ஒவ்வொன்றும் நமக்காக ஆண்டவர் படைத்திருக்கின்றார். ஒவ்வொரு காரியத்தையும் நமக்காக படைத்திருக்கின்றார். நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறோம். சில சமயத்தில் உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். இந்த சின்ன பட்டம் பூச்சி இருக்குல்ல, பட்டர்ஃப்ளைக்கு மேலே உட்காராது, சின்ன பட்டம் பூச்சி வந்து உட்காரு. நானும் பட்டம் பூச்சி வெளியே கண்டு சவுக்காக இருக்கு. இந்த ரெண்டு ஆண்டனி ஆடிச்சு. ஓஹோ, ரெண்டு மேலுக்கு இருக்கிற ஆளோடு ஒரு பேசுகிறதோட ஆண்டனி அது. அந்த பட்டம்பூச்சி தான் ஒரு வயலட் கேஸில் அடைச்சி வச்சா அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு ரெண்டு வந்து நிற்பார். ஏற்கனவே அவர் பிடிச்சார். என்ன ஆச்சரியம்! ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதே மாதிரி எத்தனை கோடிக்கணக்கான காரியங்கள் நடந்துக்கணும். ஆண்டவருடைய இன்றைய ஆற்றலை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. ஆண்டவர்கள் எப்படி நம்மை போட்டு போகிறதுன்னு தெரியவில்லை. ஆண்டவர்கள் நம்ம ஏதாவது சொல்லியிருக்கோம்னா பார்க்கணும். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எப்போதாவது ஆண்டவரே எனக்கு மனசு நல்ல உணர்வு நல்ல ஒரு இது இல்லாமல் மோசமான கதை இருந்திருக்கால் நான் நன்றி செலுத்துகிறேன். இதுமா சொல்லியிருக்கீங்களா? ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இதுக்கு 3வது சிறுசிலையில் 3வது ஆண்டு நாங்கள் போயிட்டு பொழுது அங்கேயே இருந்த ஒரு சேசியாருக்கு சரியில்லைட்டு ஒரு மென்டல் அசைவத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளைக்கு வர போய் பார்க்கணும். அது ரொம்ப தூரம்
கருத்து சேர்ந்து குதிரைகள் சென்னை தூரம் எல்லாம் எழுதிட்டாங்க. அது வியாழக்கிழமைகளுக்கு லீவு 5 மணிக்கே புறப்பட்டு 4 பஸ் மாற்றி மாற்றி அவங்க போய் சேர்றதுக்கு 1 மணி ஆகிட்டோம். நாங்கள் போன உடனே வெயில் இந்த மாதிரி ஆளை பார்த்தோம். ஐயோ பாரு, இப்போ சாப்பாட்டு பிற்பாடு எல்லாரையும் திறந்துட்டு டேஞ்சரஸ் சமயத்தில் வந்துருக்கீங்க, என்ன பண்ணுறது? சரி வாங்க அப்படின்ட்டு 2 பேர் கையில் உட்காந்து கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் உள்ளே போயிடுது. உள்ளே போய் அந்த ஜன்னல் கம்பி பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் என்னென்ன சேர்ச்சிகள்லாம் செய்கிறாங்க, பாடிக்கிட்டு ஆடிட்டு வராங்க. அங்கே 2000 பேர் இருந்தாங்க. அதுக்கு என்ன பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒருவர் நல்லா வந்தாடிங்க. வந்து அச்சன் சாமி நீங்கள் வந்துட்டீங்களா இங்கே அப்படின்னு கேட்டார். முன்னாலேருந்து ஒரு ஆள் இருந்தார். பக்கத்தில் போகாத, டேஞ்சரஸ் கேஸ், உள்ள பிடிச்சிட்டு பார்த்தீங்களா? எனக்கு தலை சுற்றி யார் தான் யாருன்னு புரியல. அப்புறம் நான் வெளியே வந்து பார்த்து போகும்போது முதல் தடவையாக நான் கொஞ்சம் ஆண்டு எனக்கு பைத்தியம் இல்லாமல் நல்ல புத்து கொடுத்துருக்கிறீரே, எனக்கு நன்றின்னு முதலாக அன்றைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க எனக்கு தெரியாது. யோசிச்சு பார்த்துட்டுமா எப்போவாது நம்மளுடைய மனநிலை கொடுத்துருக்கிறார். அறிவதற்கு, மற்ற பதிக்காரர்களை செய்வதற்கு, மற்றவர்களோடு பேசுவதற்கு, நம்முடைய உற்சார உறவினர்கள் நண்பர்களோடு பேசுவதற்கு, வளாகுவதற்கு, இறைவனோடு பேசுவதற்கு, மாதாவோடு பேசுவதற்கு, அவரோட அன்பு செய்வதற்கு இறைவன் நல்ல புத்தி கொடுத்திருக்கிறார். வினேசனத்தில் என்னும் ஒவ்வொரு நாளும் நான் இறைவனுக்கு கரெக்டாக நன்றி செலுத்திக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இன்னொரு ஒரே கிடையாது, துன்பத்து கிடையாது, கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டத்திற்காக இறைவா துன்பத்தை கொடுத்தீரே, ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்குமா? அந்த துன்பங்கள் இறைவனுடைய பெரிய பொக்கிஷம். ஆனால் ஃபேக்ட் பிக்சர் பேக்கிங், வெளியே பார்க்கறதுக்கு அசிங்கமா, பார்க்கறதுக்கு அதான் பேக்கிங். உள்ளே ஆண்டவருடைய உண்மை அவர் நமக்கு கொடுக்கிற பெரிய பொக்கிஷம். கொஞ்ச நாளைக்கு பிற்பாடுதான் தெரியும் நல்லா பார்த்து என்ன கஷ்டம். அதனால் இறைவனுக்கு நமக்கு கொடுக்கிற துன்பத்து இருக்கிறார்கள். கஷ்டத்துக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்பொழுதெல்லாம் இணைய பள்ளியை பற்றி சொல்லுங்கள். Holy Eucharist அப்படின்னு சொல்கிறோம். Holy Eucharist is the heart of our life, not part of our life. Holy Eucharist, Holy Sacrament, and Holy Sacrament of the Mass is the heart of our life, not part of our life. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் செய்யணும். வாழை எழுந்து ப்ரஷ் பண்ணுறோம், நோட்டு பண்ணுறோம், ஷேவ் பண்ணுறோம், டீ சாப்பிட்றோம், இப்படி நூற்றுக்கணக்கான காரியங்கள் ஒரு நாளில் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் ஹார்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். ஹோலி யூக்ரிஸ்ட் இஸ் தி ஹார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதனால ஞாபகம் அனைவருக்கு சரியாக தெரிகிறது. ரெண்டாவது, இந்த வச்சிக்கான் சங்கம் சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொமானோ குவாடினி என்கிற ஒரு ஜெர்மன் தியோலஜி, ஜெர்மன் இயலாளர், இந்த தியோலாஜிக்கல் மேகசினில் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருந்தார். நல்ல கலந்து அவர் எழுதின என்னென்றால், the only function of the Catholic Church is to bring all the people for Holy Sacrifice of Mass and make them take part well. இது சொல். திருச்சபையிலே ஒரே அளவில் என்னவென்றால், எல்லா மக்களையும் திருப்பணிக்கு கூட்டிக் கொண்டு வந்து அதிலே அவர்களை எல்லாம் பங்கேற்க வைப்பது தான். வேறு ஒன்றும் இல்லை. சொன்ன உடனே உலகத்தில் பல வேலையில் பொம்பாடுறாங்க. என்ன திருச்சபை இந்த ஒரு வேலை தானா? எத்தனை வேலை இருக்குது? செமினரி இல்லையா?
அவங்க கேட்டது நடத்துறது இல்லையா, உங்களுக்கு சோஷியல் ஒர்க் என்னாச்சு, இதெல்லாம் வச்சுட்டு இது மாத்திரம் தான் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு உலகம் பூரா வந்து விதியெல்லாம் அவரோட அட்டாக் பண்ணாங்க. அவரை பதிலாக அடுத்தது ப்ளீஸ் திங்க் என்ன யோசிச்சு பாருங்க. அதுதான் அவருடைய பதில். 2 வருஷத்துக்குள்ள உலகத்தில் எல்லா இறையியலாரும் திருச்சபை அவர் குருவான பாடின்னு சொன்னது ரைட் என்று கொடுத்து வைக்கணும். அதனால் 2ஆம் ஊருக்கோடு ஆச்சரியமாக்கணும். நிறைய இல்லையான திருப்பதிக்கு எல்லாரையும் விட்டுக்கொண்டு வந்து எல்லாரையும் விட்டுக்கொண்டுனா முதலாவது என்ன செய்யணும், திருப்பதியில் எப்படி பங்கெடுக்கிறேன்னு அவனுக்கு சொல்லணுமா சொல்லணும். 2வது எல்லாரும் திருப்பதியில் தங்க முடியாது, ஞானசானம் கொடுத்தோம்னா பெற்றோர் தான் சொல்லணும். அதனால் திருப்பதிக்கு எல்லாரும் ஞானசானம் திருப்பதி வந்து தெரிந்தால் தான் அது தெரியும். அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக இந்த பையன் வீட்டுக்கு என்ன கேட்டரிங் சென்டர்ஸ் வராமல் இருக்காங்க. போகிறதோட அவன் வீட்டுக்கு போய் வேண்டாம் கேட்டரிங் சென்டர்ஸ் வரையில ஒரே காட்சி வேலை பண்ணலாம் எல்லாம் எல்லாம் வீழ்ச்சிக்கு தண்ணி முதல்ல என்ன செய்யணும், வீடு கட்டி கொடுக்கணும். ஊசி பேருக்கு விளைச்சா உடம்பை விட்டு கொடுக்கணும். இவ்வாறு அன்பானவர்களே, ஒவ்வொரு காரியமும் நாம் திருப்பதிக்கு உதவி செய்வதற்காக, திருப்பதி தூக்குவதற்காக, திருப்பதி உள்ளே போகிற காரியம். மற்ற காரியம் எல்லாம் திருப்பதி முடிந்ததற்காக வெளியே தருகின்ற கனிகள். அதனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எந்த செய்தாலும் சரி, ஆடினாலும் சரி, பாடினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, எந்த ஜாலி வந்தாலும் சரி, பிஸ்னஸ் செய்தாலும் சரி, எல்லாம் நமக்கு அநேக நல்ல திருப்பம் இருக்காங்க. நான் ஒரு பிஸ்னஸ் நான் வேலைக்கான ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்கேன். யாரும் கிறிஸ்டியனாக இருக்கிறது வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் நாம் திருப்பதி எல்லாம் திருப்பதிக்கு உதவியாக செய்வதற்காக உள்ளே போகிறோம். அது என்பது திருப்பதியில் வெளியே வருகிறது. அதனால் நாம் ஆண்டவருக்கு திருப்பதி நமக்கு கொடுத்ததற்காக நம்மளுடைய நாம் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது பல காரியங்கள் நீங்கள் யோசித்து பார்த்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கேன், இப்போவாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நீ சரியான ஆக்டர் ஐயா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆக்டர் பண்ணி ஐயா பார்த்துருக்கா என்னாவது போன இடத்துல அப்படியா என்ன நடந்துங்க தெரியாத ஆக்டர் அங்கே போய் சேர்ந்த பாடு இன்னும் இங்கேயே நான் போகிறது போல ஆக்ட் பண்ணேன். அந்த வாட் கிரேட் ஆக்டர் வாருன்னு சொல்லியிருக்குமா. இப்போ ஆண்டவர் வந்து பெரிய ஹியூமரஸ் மேன் ஹியூமர் நம்ம சிரிக்கிற காரியங்கள் தான் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உடவஸ் தான். உதாரணமாக உடவஸ் மாற்றி என்னென்ன வேடிக்கையெல்லாம் பண்ணுறாங்க. அந்த வேடிக்கை பண்ணுறதுக்கு அந்த அறிவை கொடுத்தது யார்? இறைவனுக்கு அந்த ஹியூமரஸ் இல்லாட்டா அவருக்கு ஹியூமரஸ் அறிவு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், சிற்பி. ஆண்டவரை இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டாக இல்லாட்டார் இவ்வளவு அழகான மலர்களை இவ்வளவு அழகான காரியங்களை என்ன செய்ய முடியுமா? ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் இருந்தார், ஒரு கிரேட் காமெடியன் இருந்தார். இதெல்லாம் நான் சொல்லி நான் ஆண்டவர் தான் திருச்சிருக்கேன். சில இதுக்கு நான் யோசித்து பார்த்துக்கும் போது ஆண்டவரை சரியான காமெடியன் அப்படின்னு திருச்சிருக்கேன். யாராவது சொல்லி அதனால் ஒன்றும் தலைக்கு சரியில்லை சுற்றிட்டாரு கடவுளுக்கு முன்னாடி நினைச்சுட்டாங்க. அதுக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆண்டவருக்கு யோசித்தாங்க. அவர் எவ்வளோ பெரிய எவ்வளோ நல்ல யோசித்தாங்க. தெரியாத வயசு தான் கொஞ்சம் நேரம் எடுக்கலாம். முக்கியமான ஒரு காரியம் சொல்லணும்.
இந்த சட்டம் 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு மேலே நிறைய உங்களுக்கு தெரியுமா? 2வது வத்திக்கான் சங்கத்துக்கு இந்த 23வது வருடத்தை பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னார்? ஐ வாண்ட் கெட் இன் ஃப்ரெஷ் ஏர் அப்படின்னு சொன்னாங்க. நான் புதிய நல்ல அருமையான தென்றல் காற்று கவர்மெண்ட்டாக திருச்சி ஜன்னல்களாக செயல்படுத்தணும். அநேக பத்திரிகைகளில் பார்ப்பாங்க அருமையான தென்றல் காற்று வரணும்னு சொன்னார். ஆனால் வந்தது என்னவென்றால் சரியான சூறாவளி காற்று வந்து உள்ள நல்லதெல்லாம் மெழிச்சு அடிச்சுட்டு போயிடுச்சு. மோசமான காரியங்கள்லாம் அவங்க விட்டுட்டு போயிடுச்சுன்னு சரியாக எழுதினாங்க. ஏன்னா வத்திக்கான் சங்கம் கொடுப்பதற்கு முன்னே சுமார் 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பல ஆயர்கள் பல பூச்சைகள் முக்கியமான குழுக்கள் ஆயிரக்கணக்கான செய்து பூச்சைகளை கொட்டாம் வசதியாக இருக்கிறது. லட்சத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒருத்தர் கொண்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்ற வேண்டும். குச்சியை உடைக்க வேண்டும். குச்சியை உடைச்சாதான் சொல்லணும். எப்படி உடைக்கிறது? ஒரே வழிதான். இந்த திருப்பதி என்பதை உடைச்சிட்டோன்னா குச்சியை உடைச்சு அப்படின்னு அவர்கள் தாங்க. இதற்கு கிங்பின் வந்து பூஜ்னீனி என்கிற ஆர்டிஃபிஷியல் பூஜ்னி. அதனால் அவங்க ஏற்கனவே 7-8 ஆண்டுகளாக நடக்கும்போது நல்ல புரியாத விதமாக 2 இடத்து 3 இடத்து போவதாக அவர்கள் 3000 ஆண்டு விஷயத்திலே ஓட்டு பெற்றிருக்காங்க. சரியாக அவர்கள் தெரிந்திருந்தால் 3000 விஷயத்தை ஓட்டு மாட்டார். இதுதான் நடந்தது. அதனால் இறந்ததுனால என்ன நடந்தது? திருச்சபையினுடைய திருப்பலி உடனே நாசமாக நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்மளுக்கு 2 மாதம் 1900 சேஸ்திரத்தை சேர்ந்து கொண்டு 1941 செய்தி சொல்கிறார் 34,000 இருந்தார்கள். அடுத்த 5ஆவது ஆண்டு 35,000. ஒரு ஆண்டுக்கு 1000 பேர் இருக்கிறார்கள். சரி சொல்கிறார். அந்த இடத்தில் அந்த கணக்கில் அந்த இன்றைக்கு சேஸ்திரியாக எத்தனை இருக்க வேண்டும்? 1,10,000 பேர் இருக்க வேண்டும். இன்றைக்கு சேஸ்திரியாக எத்தனை தெரியுமா? 22,000 ஜனவரி மாதம் 1 தேதி சேஸ்திரியாக நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 13,770 1,10,000 இருக்க வேண்டும். 13,000 மற்ற எல்லா சபைகளும் இல்லைனாலும் சேஷ மாற்றம் எல்லா சபைகளும் இல்லைனாலும் சந்தேகம் கிடையாது. ஒழுங்கு எவ்வாறு விட்டு போகிறது? அமெரிக்காவில் ஒழுங்குக்கு மாத்திரம் ஒரே ஒரு அதாவது அனல்மெண்ட், மேரேஜ் அனல்மெண்ட் சொல்லுறோமே, அதாவது நடந்த ஒரு திருமணத்தை 2 இடத்தில் உடைக்க முடியாது. அனந்தம் என்றால் நடந்த திருமணத்தில் அவர்கள் சரியாக காரியங்களை நமக்கு சொல்லவில்லை. அதனால் நடந்தது உண்மையான திருமணம் அல்ல. அனந்தம் என்பது நடந்த காரியத்தை குறிக்கிறது. திருமணத்தை குறிக்கிறது சுற்றி கிடையாது. உதாரணம் அனந்தம் 338 1965 338 2002 50,000
ஏற்கனவே த்ரீ நேஷன்ஸ் ராட்சசன்ஸ் இதெல்லாம் த்ரீ நேஷன்ஸ் இந்த த்ரீ நேஷன்ஸ் அவங்களுடைய ஈச் ட்ரிங்க் அண்ட் மேக் மேரி கொஞ்சம் மோர் கொடுப்பாங்க. நல்லா சாப்பிடும், நல்லா குடி, நல்லா ஜாலி பண்ணி நாளைக்கு நான் கற்றுக்கோம். இதுதான் த்ரீ நேஷனுடைய இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலேயே இதில் ஒரு இதில் ஒரு பைபிளில் இது இவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று பைபிளில் இருக்குது. அதோடு தான் இந்த அனிமேஷன் ருஜினியை மற்றவர்கள் சேர்ந்து இதை உடைக்கணும் என்று உடைத்திருக்கிறார். அதனால் இதை பற்றி இவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். காடினல் ரேட்சிங்கர் பிற்காலத்தில் 14வது பெனடிக்ட் பாப்பா அவர் என்ன சொல்கிறார்னு கேட்குது. 1988 சிலியில் நடந்த ஆய்வுகளுக்கெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் இன் சிலி. I am convinced we are experiencing the church, all the crisis we are experiencing in the church is largely extent due to the disintegration of liturgy. When the community of faith and the unity of the church and her history and mystery of living Christ is no longer visible in the Catholic Church. அதாவது கிறிஸ்துவிலே திருப்பதி வந்து இப்பொழுது முழுமையே உடைக்கப்பட்டதற்கு காரணம் 2வது வத்திக்கான் திருப்பதியிலே. ஆகவே 2வது சங்கத்திற்காக அவர் என்ன செய்கிறாரு, உடஞ்ச நாட்டை எடுத்து ஏதாவது ஒரு செய்வோம் அப்படி என்று திவ்யநேக்கனை உண்டாக்கினார். முன்னால் ஒரே ஒரு திவ்யநேக்கன் உண்டாக்கி இந்த நாட்டை அதெல்லாம் உடைச்சி நாசமாக்கியாச்சு. இப்பொழுது 10 நாட்களை உண்டாக்கிகள் வந்திருக்கிறாங்க. அநேக குழுக்களுக்கு 10 இன்னும் இங்கே இருக்கவே தெரியாது. இந்த குழுக்களுக்கு தெரியாது. அது மாத்திரமில்லை, இந்த இதில் ரோமை திருப்பதி ஆயும் நீங்கள் புஸ்தகத்தில் ரோமாவிலிருந்து நமக்கு தெரியுது. திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. திருச்சபை பேசுகிறவங்க யார் பேசுகிறாங்க? திருச்சபையை உண்டாக்குறது யார்? திருச்சபை ஏற்படுத்துறது யார்? பேசுகிறது. அதனால் திருச்சபை ஆஃபிஷியலி இதை நீங்கள் இப்படி செய்ய வேண்டும், நம்ப வேண்டும் சொல்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது நமக்கு திருப்பதியாக வந்து தமிழில் இந்த நிலத்திற்கு கொடுத்துருக்கிறாங்க. இதில் எதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தது போல 52 பாயிண்ட். இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும். நீங்கள் திருப்பதியில் நல்ல பேரை சரியாக நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்க. இதை வந்து நடுவில் வைப்பாங்க. பேசுகிறது எதுக்கே தெரியாது. 10 மேலே தெரியாது. சட்டம் என்ன சொல்லுது? ஏசு கிறிஸ்து வீரர்களை மறைக்கக்கூடாது. சரி, மறைக்கக்கூடாதா? எனக்கு வந்து இவனுக்கு விசேஷத்தை நடுகிறோம். இவனுக்கு சரிசல் கோயிலுக்கு போய் பாருங்க. இவனுக்கு என்ன சொல்லுது? உங்களுடைய மனசில் இறைவன் நடுவில் இருந்தால் கோயிலில் நடுவில் வீணுக்கள் இருக்கும். மனசில் வீணுக்கள் இல்லாமல் ஏசு இல்லாவிட்டால் முழங்கால் இன்னும் மெதுக்கெடுத்து முழங்கால் போடக்கூடாது, முட்டு போடக்கூடாது. ஒரு சனியாக ஒருத்தர் முழங்கால் இருந்து நின்றவங்க எழுதுவாங்க. எழுந்து இல்லை எழுதுவாங்க. அவன் விவேகனை கொடுத்து வரவிச்சார். நீட்டு இதுதான் நூற்றி. எப்படி இருந்த போதிலும் திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாக
5 பேர் இருந்தாலும் திருச்சபையை அழிக்க முடியாது. என்றால் திருச்சபை இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது, இயேசு கிறிஸ்து இறைவனால் ஏற்படுத்தப்பட முடியாது. திரும்பவும் இதை விட இன்னும் எல்லாம் அதனால் திருப்பதியில் ஆண்டு திருப்பதி இந்த திருச்சபையில் மீண்டும் திருப்பதி உண்டாக வேண்டும். எங்களோடும் இயேசு கிறிஸ்து திரையிலும் திருப்பதியிலும் மீண்டும் பக்தி வர வேண்டும். நாம் உண்டாக வேண்டும். நீங்கள் வந்து real people should come and teach us. இன்னைக்கு குருக்களுக்கு வேர்கள் தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் செய்கிறது சரியில்லை, இப்படித்தான் எனக்கு செய்யும், என்ன செய்யுங்க சாமி எங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் இன்னைக்கு இதுக்கப்புறம் ஏற்று. அதனால தான் நான் இது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. இது 2வது வச்சுக்கான்னு சொன்னால் வந்து இது மாதிரி மறைவு எல்லாம் வச்சுருக்கோம். ஆனால் 2வது வச்சுக்கான்னு சொன்னது ஒரு நல்ல காலம் நடக்குது. அதாவது திருப்பதியில் விட அதிகமான பைபிள் வாசிக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு இத்தனை என்னவென்றால் நான் சொன்ன 10 மண்டாட்டில் ஷார்ட்டஸ்ட் வந்து செகண்ட் ஜீவனுக்கு வந்து 2.5 நிமிஷம் தான் சொல்கிறது. பூசைக்கு 1/2 மணி நேரம் ஆகும். மீதி நேரம் தான் யார் பேசணும். அது என்ன அவர் எல்லாவற்றையும் வந்து ஜீவனத்திலேயே அழைக்குங்க. அதனால் எல்லா குடும்பத்தார்கள் மீண்டும் திருப்பதியும் ஜீவனத்தினையும் முன்னுக்கு வர வேண்டும். இறைவா உழைத்துள்ள எல்லோரும் உண்மை ஜீவனத்தினையை திருப்பதியில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஜெபிக்கிறது வந்து ஒரு 1/2 நிமிஷம் அமைதியாக இருக்கிறேன். கன்னிமரியாவிடம் பூமி விழாக்கள் சிலுவை புனித கத்தோலிக்க எழுதுகிறேன், புனித உறவு எழுதுகிறேன், பாவம் எழுதுகிறேன், உடலில் எழுதுகிறேன், நினைவாக எழுதுகிறேன். காணிக்கை பாடல். Oh
வான்வழியின் கடவுளாம் ஆண்டவர் உலகம் உலகிலே ஆண்டவர் படிப்புகளெல்லாம் தூயாவியாக செயலாக்கதால் அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. கடலும் தோன்றி மறந்தது பேருக்கு தூய காணத்தில் ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்கள் இடையால் அவர் சேர்த்து வருகின்றனர். இடையாண்களை கற்பழிக்கலாம் நம்முடைய காணிக்கைகளை அதை தூயாவியால் தூய்மைப்படுத்த ஒரு தாழ்மையோடு நாம் வாழ்கின்றோம். இவ்வாறு திருவிநாயகர் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அவர் படித்தவாறு மனதில் கொண்டாடுகின்றனர். ஏனெனில் அவர் காட்சி கொடுக்கப்பட்ட இடத்தில் அப்பத்தை எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை பிடித்து சீடர்களுக்கு அளித்து அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்கிறது. ஏனெனில் இது அவருக்காக கையெழுத்தப்படுகிறது. கண்ணத்தையும் எடுத்து நமக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதித்து அதை சீடர்களுக்கு அழைத்து அனைவரும் இதிலிருந்து புதிய நிலையான வளர்ச்சிக்குரிய இந்த ரத்தத்தில் இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையினார்கள் ஆண்டவரே, இந்த இறப்பை எடுத்திருக்கின்றோம், இதன் மரணத்தை எடுக்கின்றோம், இயற்கையும் எடுத்திருக்கின்றோம். அருமையானவர்கள், இந்த திருமணத்தில் மீட்பளிக்கும் பாடுகள் இயற்கையுடைய உயிர்ப்பையும் இணைப்பதையும் நாங்கள் நினைவு கொள்கின்றோம். இவர் மீண்டும் வருவாரை எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பகுதியை நன்மை செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திரு அவையில் காணிக்கும் கண்ணோக்கியவர்கள் உண்மை கொண்டாடுகின்றோம். 14 உறவு கல்வி திருவிழாமாகி இவ்வாறு உடைய திருமணம் திருவிழா கிடைத்தால் கூட்டம் பெறும் நாங்கள் அவர்கள் தூயாவியார் நிரப்பு பெற்று ரீசுக்கள் ஒரே உடலும் உடையவரால் விளையச் செய்கிறார். இவரே எங்களை உமக்கு இன்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு தேர்ந்தெடுப்பவர்களோடு முதலாக உயிரிக்க கண்ணீரின் கடவுள் காயமானவர்கள் அவருடைய அன்பு கணவரான யோசிப்பு புனித திருத்துவர்கள் மாட்டு மீன் சாட்சி நீங்க நாங்கள் உங்கள் பாதுகாவலராக இருக்கிற நியாசியா ராஜி தொழிலிய அருளான தெய்வ சகாயம் ஆகிய மற்ற பதினர்களும் நாங்கள் உரிமை பெற்று பதிவுடையோ ஆவோமா. இவர்களின் வேண்டியதால் நாம் எப்பொழுது உங்கள் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவர் உங்களை மூன்று உத்தரவாதி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் பொழுது அவை சிறப்பாக ஐயாராக இருக்கும். எங்கள் ஆய தோமசாமி ஏனி ஆணையர்கள் திருநிலையில் நமக்கு சொந்தமான மக்களாட்சி ஆணைகள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்கிறார். நீ விரும்பியபடி திருமணத்திற்கின்ற குடும்பத்தின் வேண்டுகளுக்கு கனிவுடன் செவிசாய்க்கிறது. கனிவுள்ள தருகிறது எங்கும் சிறையிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் இதோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர்களை உந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரும் இந்த ஆட்சியை கனிவுடன் ஏற்றது. அன்பான இறைவா, நாங்கள் இந்த பிரயாச மன்றங்களோடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து நமக்கு நன்றியாக கொண்டிருக்கிறோம். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவாறு ஆசிரியர் அப்பாடுமையாக அவர்களையும் ஒருவாறு ஆசிரியர் அவர்கள் அதிகமாக வரவேற்கிறது. அவர்களுக்கு அந்த கிறிஸ்துவின் ஆச்சரியம் கொடுக்க வேண்டும். இறைவா, காட்சியுடன் கொண்டாடுகின்றோம். நாங்கள் இறைவா அவர்களோடு அவர்கள் சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியால் எந்த மன நிறைவடைய வேண்டும். இந்த ஆண்டவராக திருவிழாவை இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றோம். இவர் எல்லா வகையிலாட்சி எல்லா புகழும் ஆட்சி என்னென்று உமக்கு உள்ளதே. எல்லா வகையிலாட்சி எல்லா புகழும் ஆட்சி என்னென்று உமக்கு உள்ளதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் தேவனுக்காகவும் அமைதி என் அமைதியை உலகத்திலே எங்கள் பாவங்களுக்காக சிலுவையின் நம்பிக்கையை கருவோம். உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அழைக்கிறார். என்றும் வாழ்வோம். ஆட்சி ஆமென். ஆன்மாவோடும் இருப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சொந்தம், இதோ உலகின் பாவங்களை போக்குகிற செம்மறியிலிருந்து அழைக்கப்பட்ட நாம் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். My
ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆமென். உமக்கு நன்றி. அல்லேலூயா.